இதையெல்லாம் எவ்வளோ யோசித்து திட்டமிட்டு விரும்பி மனசில் வச்சு எவ்வளோ பெரிய ஞானத்தையும் இதையும் உபயோகப்படுத்தி உண்டாக்கிறது. எப்படிப்பட்ட இருதயம் வேணும், இதை பற்றிலாம் பேச போகிறோம் பின்னாடி. எப்படி மீட்பு நமக்கு வேறு விதமான ஒரு இருதயத்தை தருது. அந்த இருதயத்திலேருந்து விசுவாசம் வரும், சந்தேகம் வராது. அந்த இருதயத்திலிருந்து நாம் வேறு விதமாக ஆப்ரேட் பண்ண முடியும். தோல்விகளை ஜெயமாக மாற்ற முடியும், குறைவை நிறைவாக மாற்ற முடியும். கீழே கிடக்கிறவன் மேலே வரணும்னா என்னத்தை சரி பண்ணணும்? சும்மா வாயில் பேசுறது இல்லை, இருதயம் மாறி இருதயம் வித்தியாசமான இருதயமாக மாறணும். கத்துற மாதிரி ஒரு இருதயம் இருந்தால் அவர் உலகத்தையே உண்டாக்குனார், நம்ம வீட்டையாவது நல்லா உண்டாக்க முடியும். ஹலோ, நம்ம அவ்வளோ பெரிய ஆளுகளா இல்லைன்னா கூட அவருடைய சாயல் ரூபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. அவர் உலகத்தையே உண்டாக்குனார், வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன். ஏன் நம்ம வீட்டை நல்லா ஆக்க முடியாது? வீட்டை ஏன் சொல்கிறான் பாருங்க, டிவோர்ஸ் பண்ணிடலான் இருக்கிறேங்க, ஒர்க் அவுட்டே ஆகாது. இது நான் அட பாவி மனுஷனே, ஏன் ஒர்க் அவுட் இல்லை? ஒர்க் அவுட் ஆகாதுங்க, முடியவே முடியாது. இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அதில் என்ன பிரச்சனை நான் பார்த்துட்டு அந்த மாதிரி ஆளுகளில் இருதயத்தில் பிரச்சனை. இருதயத்தில் நீ உடஞ்சி போனதை எது வேணா கொடு, நொறுங்கி போனதை கொடு, நான் அதை வச்சு புதுசாக உண்டாக்கி காமிக்கிறேன் அப்படின்றது தான் சரியான ஆள். உடஞ்சி போனதுனால விட மாட்டேன், ரிப்பேர் ஆகி போனதுனால தூக்கி எறிய மாட்டேன். எதை கொடுத்தாலும் என் கையில் வந்ததுன்னா அது நல்லாகும். நான் இதை ஒர்க் அவுட் பண்ணி கடவுளுடைய கிருபையினால இதை பிரமாதம் ஆக்கி காமிப்பேன் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? அப்படி சொல்ல முடிஞ்சா டிவோர்ஸ் வராது. அப்படி சொல்ல முடிஞ்சா உடஞ்சி போனதெல்லாம் சரியாட்டிக்கலாம், ரிப்பேர் ஆனதெல்லாம் நல்லா ஆக்கிடலாம், ஒழுங்காக வேலை செய்யாதெல்லாம் பிரமாதமாக வேலை செய்ய வைக்கலாம். பாருங்க, இருதயத்தில் தான் கோளாறு. நிறைய பேருக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணுங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும். ஆமாம், நான் தான் சொல்கிறது, ஊரில் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டாங்க, இப்போ என்னையும் ட்ரை பண்ணலான்னு வந்துருக்கீங்களா நீங்கள்? அத்தனை பேர் ஜெபம் பண்ணி ஒன்றும் வேலை செய்யலை, 2 பேரும் கீரியும் பாம்பு மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நான் இவர் ஜெபம் பண்ணால் யாரோ சொல்லியிருக்கிறாங்க, சாம் செல்லதுரைன்னு ஒருத்தர் இருக்கிறார், அங்கே போ, அவர் ஜெபம் பண்ணால் அப்படியே ஒன்றாயிடுவீங்களாக்கும். கிடையவே கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இப்படிப்பட்ட போதனைகளை கேட்பீங்க, இருதயம் பக்குவம் அடையும், தெய்வீகமான ஒரு இருதயம் உண்டாகும், விசுவாசம் நிறைந்த உள்ளம் உண்டாகும், பாசிட்டிவான ஒரு இருதயம் உண்டாகும், தேவனை போல ஒரு இருதயம் உண்டாகும். தரிசனம் உள்ள நிறைய பேருக்கு தரிசனமே கிடையாது பாருங்க. குடும்பத்தை குறித்த ஒரு தரிசனம் கிடையாது, பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தாங்க வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளோதான் தரிசனம் அவங்களுக்கு. ஏதோ இதுலேயே அப்படி தள்ளி ரிட்டையர் ஆகிடணும், இந்த வேலையில் அப்படியே தள்ளிட்டே போய் ஏதோ கிடச்சிருச்சு, கவர்மெண்ட்லேயும் எங்கேயோ வேலை கிடச்சிருச்சு, இதில் அப்படியே முடிச்சுட்டு ரிட்டையர்டாக முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அவர் மாதம் மாதம் காசு வந்துக்கிட்டே இருக்கும், பேசாமல் உட்காந்துக்கிட்டு வேலையை பார்க்கலாம். என்ன தரிசனம் பாருங்கள். இந்த தரிசனத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? இதை பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து அவனும் கற்றுக்கிறான், நீயும் எதுலையா சேர்ந்துடுறா, போய் எதுலையா போய் ஒட்டிக்கோ, அப்படியே வந்துடலாம். அப்படியே வந்து அவனும் அப்படியே யூஸ்லெஸ்ஸாக அது உள்ளே போய் ஓட்டிக்கிட்டு அப்படியே கிடச்சிருச்சு, சம்பளம் மாதம் மாதம் கரெக்டாக வேலை செய்கிறமோ இல்லை சம்பளம் வந்துடும், அப்புறம் ஏதாவது பென்ஷன் ஏதாவது வந்துடும், வாங்கிட்டு பேசாமல். இவ்வளோ தான் தரிசனம் ஜனங்களுக்கு. அதனால தான் பாருங்கள் உருப்படுறதே இல்லை. இந்த சபையில் அப்படி இருக்க விட மாட்டோம், அப்படி இருக்கிற ஆளை கலைச்சி விட்டுருவோம். ஒருத்தர் சொல்கிறார், வந்து உட்காந்துங்க, ஏன்டா இங்கே கொண்டு வந்தோன்னு ஆயிடுச்சு, இவர் கூட்டையே கலைக்கிறாரு, போட்டு எல்லாத்தையும் கெடுக்கிறாரு. நான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறேன் அந்த லைனில், இவர் அது யூஸ்லெஸ்ன்றாரு. இனிமே தான் வாழ்வே ஆரம்பிக்க போதியா என்ன? இனிமே தான் திருந்த போறீங்க, திருந்தின பிறகு தான் வாழ்வே ஆரம்பிக்க போகுது. யாராவது கலைக்கணும் இந்த சொகுசு ஸ்பாட்டை, இந்த கம்ஃபர்ட் ஜோனை கலைச்சு வாழ்க்கைனா என்னன்னு காட்டணும். வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குது? கடவுளை போல ஒரு இருதயம் உள்ளத்தில் உண்டாகணும். இருதயம் தான் கோளாறு, அதனால தான் குடும்பங்கள் பிரியுது, அதனால தான் குடும்பங்கள் அழியுது, அதனால தான் குடிக்கிறாங்க, அதனால தான் கெட்டு போகிறாங்க, அதனால தான் காசை விரயமாக்குறாங்க, அதனால தான் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. ஏன்னா இருதயம் அப்படி இருக்குது. கத்தரை போல ஒரு இருதயம் இருந்தால் எவ்வளோ ஞானம் உள்ள இருதயமாக, விவேகம் உள்ள இருதயமாக, அறிவுள்ள இருதயமாக, எப்படிப்பட்ட காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய இருதயமாக அது இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். எப்பேற்பட்ட இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு உலகமும் இப்படி அற்புதமான படைப்பும் மனுஷனும் உண்டாயிருப்பான் என்பதை எண்ணி பாருங்கள்.
படிக்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படிப்பட்ட இருதயம் இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறோம். அதில் கொஞ்சமாவது எனக்கும் உங்களுக்கும் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு குடும்பம், எப்படிப்பட்ட ஒரு தொழில், எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி, எப்படிப்பட்ட ஒரு வியாபாரம், எப்படிப்பட்ட ஒரு வேலை, எல்லாத்தையும் நம்ம உண்டாக்க முடியும்.